வணக்கம் அன்பு நண்பர்களே. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை பக்கத்தில் இருக்கக்கூடியது மரியகிரி, தமிழக கேரள எல்லையோர பகுதி. இந்த இடத்துல தான் இருக்காரு ஜான் எட்வின் ராய், அரசு பள்ளியினுடைய கணித ஆசிரியர். ஆசிரியர் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி ஒரு ஆசானா இருந்து இந்த பகுதியில் களரி வர்மக்கலை பயிற்சிகளை மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்த தலைமுறைக்கு வர்மக்கலை தெரியணும், ரொம்ப முக்கியமா நம்முடைய பாரம்பரிய கலைகள் தெரியணும் அப்படிங்கிறத வீதிதோறும் பரப்புரையும் செய்துட்டு இருக்காரு. அவர் தான் நீங்க சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம் சார். உங்க மாணவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்குறோம் சார். ரொம்ப உற்சாகமா வர்மக்கலையில ரொம்ப தீவிரமா களப்பணி செஞ்சிருக்கீங்க. நல்ல சூப்பரா பணி செய்யறாங்க. ரொம்ப நன்றி. ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடிய ஜான் எட்வின் ராய் எப்படி ஆசானானாங்க சார்? சிறு வயதிலிருந்து நான் அரசு பள்ளியில் தான் படித்து கொண்டிருந்தேன். எங்கள் ஊரிலே சிறு வயதிலிருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த பாரம்பரிய கலையானது தற்காப்பு கலை களரி எங்கள் லூகாஸ் ஆசானுடைய சீடர்கள். பெரிய ஆசான், ரொம்ப பேர் கேட்ட ஆசான். வர்மக்கலையில் நிபுணர், வைத்திய கலையும் செய்வாங்க. அந்த எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாலே ஒரு தற்காப்பு கலை முறைகளை செய்து காட்டினாங்க. அன்னையிலேருந்து இந்த கலை நான் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அது என்னுடைய ஆழ் மனதிலே பதிந்து விட்டது. இது வளரும்போது இந்த ஒரு தற்காப்பு கலை எனக்கு வேண்டும். சிறு வயதிலிருந்து எங்கள் ஊரில் ஊராக சண்டை போடுவாங்க, இதில் இருந்தும் தற்காப்பு கலை தேவை அப்படின்னு நினச்சி சிறு வயதிலிருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அது மனசுக்குள்ளே போட்டு வைத்திருந்தேன். லூகாஸ் ஆசான் தான் முறைப்படி கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், ஆரம்பத்திலே லூகாஸ் ஆசான் அதிகமாக முக்கியமான விளையாட்டுகளை எல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்பா என்ன பண்ணாங்க? அப்பா வந்து பிடபிள்யூடி கான்ட்ராக்டராக இருந்தாங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். நாங்கள் வந்து 9 பேர். நான் கடைசி ஆள். 9 பேர் இருக்கோம். கடைசி ஆள் நான் தான். அப்பா வந்து இந்த மாதிரி கலைகளுக்கு ஆர்வமாக இருப்பாங்களா? ஆமாம், அவங்க சின்ன வயசுலேயே அவங்களும் படிச்சிருக்காங்க. கம்பெல்லாம் சுற்றி காட்டுவாங்க. அப்போது எனக்கும் அந்த ஆசைகளை சொல்லுவேன். இப்போல்லாம் படிக்க வேண்டாம், நீ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஒருவேளை கல்வியை பார்த்து. ஆமாம், கல்வியை பாதிச்சிடக்கூடாதுன்னு அப்படியே ரொம்ப டிசிப்ளினாக எங்களை எல்லாம் வளர வச்சாங்க. அப்போ நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? அப்பா எப்படி சம்மதிச்சாரு கடைசி? அப்பா அம்மா தெரியவே தெரியாது. ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் நான் படிக்கிறது தெரியாது. எத்தனாம் கிளாஸில் படிக்க? நான் ஒரு 10th முடித்து அந்த 10th முடித்து போனேன். சின்ன வயசு ஸ்கூல் பசங்கள்லாம் அது படிக்க விடாதுன்னு துரத்துனாங்க. மீண்டும் நான் 12th முடித்து அந்த காலகட்டத்தில் மீண்டும் நான் போனேன். 10th முடித்து போனப்புறம் அங்கே படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. முள்ளுவளையில் ஒரு பாரம்பரிய கலையில் வளகட்டி ஆசான், திருவிதாங்கூர் மகாராஜானுடைய பாரம்பரியத்தை சேர்ந்த கிறிஸ்தாஸ் ஆசான் என்பவருடன் அங்கே போய் மன்னர்களுக்கு அவர் வைத்தியம் செய்து தங்க வளையல் போட்ட ஆசானுடைய பரம்பரை. தங்க வளகட்டி, ஆமாம், வளகட்டி ஆசான்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து அங்கேருந்து அதுவும் வீட்டில் தெரியாமல் தான் போய் படித்தேன். அங்கே படித்து கொஞ்ச நாள் கழிச்சோன்னா இங்கே இனி போனால் ஏற்றுக்குவாங்க. ஒரு சின்ன புரிதல். இப்போ நீங்கள் உங்களுடைய குழந்தை பிராயத்தில் சிறு குழந்தைகள் படிக்கிறதுக்கு தயங்கின ஒரு விஷயமா இருந்தது இது. இப்போ உங்கள்கிட்ட நிறைய சிறு குழந்தைகள் படிக்கிறாங்க, இந்த விழிப்புணர்வு எப்படி வந்துச்சு? ஆமாம், இந்த சிறு குழந்தைகள் இப்போது உடல் ஆரோக்கியத்துக்காகவும் மட்டும்தான் வர்றாங்களே தவிர கலையை அவங்களுக்கு தெரியாது. முன்னோர்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து இதை தெரிஞ்சு இதை சேர்த்து விடுறாங்க. சின்ன குழந்தைகளுக்கு உடற்பயிற்சியாக தான் அவங்க வர்றாங்க. ஒரு 4-5 மாதம் சென்றவுடன் அவங்க இதில் ஈடுபாடு வருது. மீண்டும் பிரமாதமாக நல்லா ஆர்வமாக கற்றுக்கிறாங்க. இதில் இப்போ என்னெல்லாம் இருக்கும் சார் இந்த பயிற்சி முறையில்? பொதுவாக தமிழகத்தோட மற்ற பகுதியில் இதை சிலம்பக்கலை அப்படின்னு சொல்லிடுறோம், சில இடங்களில் வர்மக்கலைன்னு சொன்னாலும் கூட இதனுடைய தாயகம் குமரி மாவட்டம் தானே? ஆமாம், கண்டிப்பாக அடங்குனது இந்த வர்மக்கலை. இந்த வர்மக்கலை முன்காலத்திலிருந்து எதிரிகளை தாக்குவதற்காக முன்காலத்திலிருந்து வைத்தியமாக தான் வர்மக்கலை இருந்தது. பிறகு அது 2 நாட்டுக்குள்ள அரசர்கள் சண்டை போடும்போது எதிரிகளை வீழ்த்துவதற்காக இந்த வர்மக்கலையை பயன்படுத்துகிறார்கள். 2 அரசர்கள் சண்டை போடும்போது ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். எவ்வாறு முறைப்படியாக படிக்க வேண்டும் என்று பழைய சித்தர்கள் ஓலைச்சுவடியிலே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ரகசியமாக மறைவிடங்கள் சொல்லி கொடுத்து வந்தார்கள். அரசர்களுக்கு அரச மாளிகையிலையும் இந்த ஆசான்கள் போய் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. மர்மமாக இருக்கிறது தான் வர்மம். அதுதான் வர்மத்தினுடைய ரகசியம். மறைந்திருக்கக்கூடிய கலை தான், யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த வர்ம பாடல்களை
இருக்கு. எதனால சார் அப்படி? அப்ப எப்படி தெரியும்? ஏன்னா பெருமை அல்லது தெரியும் மாவட்டத்தினுடைய பெருமை எப்படி கடத்தப்படும்? அதாவது வர்மக்கலை வந்து வைத்தியமாக பயன்படுத்தப்பட்ட கலை வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காகவும் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த எதிரிகளை வீழ்த்துவதற்காக பயன்படுத்தும் போது இது வந்து ஆசான்கள் முறையாக ஒரு பக்குவம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதை வெளியே சொல்ல முடியாது, கொடுக்க முடியாது. ஒரு அரக்கன் வரம் வாங்கின. ஆமாம் ஆமாம், அந்த அவங்க வந்து தவறுதலாக பயன்படுத்துவாங்க. ஒரு பக்குவமாக ஒரு 12 வருஷம் அந்த பாடல் வேணும்னா நான் சொல்கிறேன், சொல்லட்டுமா? அகஸ்தியருடைய பாடல், முடுகுவது சண்டால கோபத்தாலே நடுகுவது ஆங்காரம் மனத்தில் கொண்டு கற்ற வித்தை மனத்தினால் காலமண்ணி நடுகுவது நல்லோரை பெரியோர் தம்மை நாளினத்தில் ஏழைகளை நடுங்க செய்து கொடுக்கவே ஈடு செய்து கொள்வானப்பா கொடும்பாவம் அவனை வந்து குறுங்குந்தானே உறவாடி சில பேர்கள் நூல்தான் என்று ஓவியம் போல் மொழி பேசி உன்னையைப்பார் தினமான நூலவர்க்கு வெளியிடாதே சீசனென்று 12 காலங்காத்தால் அறிவான புத்தி அவருக்கு இருந்ததனால் அப்பனே பொருள் வாங்கி நூலையே ஈவதுதான் ஆளுக்கு சிவயோகிக்கும் இகத்திலுள்ள வம்பருக்கு ஈயாதே சண்டாளருக்கு ஈண்டாயானால் சாவது போல் கடுநர்கள் விழுவாய் சொன்னேன்னு அகஸ்தியர் வந்து ஓலைச்சுவடியில் 12 ஆண்டுகள். ஆமாம், அப்போதான் அவன் மனப்பக்குவம் உடல் பக்குவம் எல்லாமே இருந்து ஒரு ஆசானா பிறருக்கு அந்த கலைகளை கடத்த முடியும். அரைங்குறைமா படித்தா அவன் எதிரிகளை கோபம் வரும்போதெல்லாம் எதிரிகளை தாக்குவான், அவன் உயிருக்கு ஆபத்து வரும். உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. போகர்கள் எழுதின சாஸ்திரத்திலையும் இது சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நான் பார்த்தேன் உங்களுடைய மாணவர்களுடைய அந்த பங்களிப்பை நம்ம சப்ஸ்கிரைபர்களும் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ஓட அவங்களும் இன்னொரு பக்கத்தில் ரொம்ப நன்றி. இப்போ நான் என்ன கேள்விக்கிறேன்னா, கருவிகள் இருக்குல்ல சார், கத்தியா இருக்கலாம், ஆயுதங்களா இருக்கலாம், கொடூரமான ஆயுதங்கள்லாம் கையில் இருக்கு. அது எப்படி அந்த குழந்தைகள் எப்படி அதை வந்து டீல் பண்றாங்க? அவங்க பயமா இருக்காதா முதல்ல? ஆமாம், அவன் அந்த ஒளிவு முறை இதில் களரியில் நம்ம வர்மக்கலையில் செய்யும்போது ஒளிவு ஒன்று சொல்லுவோம். ஒளிந்திருப்பது மறைந்து போகிறது. ஒருவன் நேரே குத்த வரும்போது நாம் மறைமுகமாக மாறி செல்லக்கூடியது தான் ஒளிவு முறைன்னு சொல்லுவோம். நான் சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு முறையாக ஒளிவு முறைகளை முதலில் சொல்லிக் கொடுப்பேன். ஒளிவு முறைகளை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த எந்தவித ஆயுதமானாலும் உடம்பில் பட வாய்ப்பே கிடையாது. ஆமாம், பின்னாலே ஒளிஞ்சு வந்துடுவாங்க. முதல்ல கத்தி, ஒரிஜினல் கத்திக்கு பதிலாக சிறு சிறு நீட்டமான குச்சிகளை வச்சு சொல்லிக் கொடுப்பேன். நன்கு அவர்கள் பயிற்சி பெற்ற பின்பு தான் ஆமாம் ஆயுதங்களுக்கு கொடுப்போம். சரி, இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய எட்வின் அவர்கள் ஒரு ஆசானா இன்னைக்கு இருக்கீங்க, எது மனநிறைவு தரதா பார்க்குறீங்க? ரெண்டுமே. நான் செய்யக்கூடிய செயலை எது செய்தாலும் சிறு வயதிலிருந்து நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டாக செய்யணும்னு நான் விரும்புவேன். முழு ஈடுபாடோடு செய்யணும்னு விரும்புவேன். ஆசிரியர் வேலை செய்யும்போது இங்கே உள்ளதெல்லாம் மறந்துடுவேன். நான் ஆசிரியர் பண்ணல, என்னால் முடிஞ்ச அளவு நான் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பேன். இந்த பாரம்பரிய கலை, இந்த வர்ம கலை அப்படிங்கிறது இது அடுத்த தலைமுறைக்கு தெரியுதா? தெரிய வைக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சால் இன்னும் நிறைய பேர்ட்ட போகணும்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஆமாம், இப்போது வந்து வர்மக்கலை வந்து அதிகமாக படித்தவங்க ரொம்ப கம்மி. அந்த சாஸ்திரத்தை முழுமையாக அவங்க பின்பற்றி வந்ததுனால அதிகமாக யாருக்கும் பயன்படுத்துறதில்லை. இப்போ உள்ள மாணவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, படிப்பில் ஆர்வத்தினால அவங்க மூளையை வளர்த்துக்கிறாங்க. முன்னால் அரசர் காலங்களில் அவங்க ஒரு படை வீரனாக தேர்ந்தெடுக்கணுன்னா ஒரு கல், பெரிய ரவுண்டு கல் இன்றைக்கும் பத்மநாபபுரம் பேலஸில் இருக்குது, 101 முறை தூக்கி போக்கணும். அந்த அளவு பலசாலியாக இருந்தால் தான் அவன் படை வீரர்களே சேர்த்துக்குவாங்க. இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அவன் மூளையில் அறிவு இருக்கா, அறிவு முதல்ல ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதில் தேர்ந்தால் தான் அவன் வரும். அப்போ மாணவர்கள் வந்து அறிவு சார்ந்த விஷயங்களை படிக்கிறாங்க, உடல் சார்ந்த விஷயங்களை அதிகமாக படிக்கிறதில்ல. அதனால தான் இந்த இது வந்து உடல் ஆரோக்கியம் கம்மியாக இருக்குது. முன்னால் உடல் உழைப்பு அதிகமாக இருந்து அப்போது இந்த விளையாட்டுகளை எல்லாம் திறமையாக படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது படிப்பில் அதிக ஆர்வம் செய்கிறதுனால உடல் உழைப்பு கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த ஆர்வம் குறையிறது காரணம். சார், இப்போ வந்து ஒரு சுருள் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை பயன்படுத்தி இப்போ சுற்றுறீங்க, கூட பார்த்தோம், ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. சாருடைய ஒரு வயதை கேட்கக்கூடாது, ஆனால் நீங்கள் உங்களுடைய வேகத்துக்காக நான் கேட்கறேன். எத்தனை வயசு ஆகுது? ஒன்றும் இல்லை, 50 வயசு. 50 வயதுலையும் சுருள் காரணம் உங்களோட அந்த தொடர்ந்து இந்த கலையில இருந்த ரகசியம். சிறு வயதுல இருந்து நான் பயிற்சி எடுக்கிறது, அந்த பயிற்சி உடல் வாகு அப்படியே வச்சிருக்கோம். அது அப்படியே அதனால மெயின்டைன் பண்ண முடியுது. சார், இப்போ குடும்பம் பற்றி சொல்லுங்க. உங்களுடைய இந்த கலைக்கு உங்கள் குடும்பத்தினர் எந்த அளவுக்கு ஆதரவாக? ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. நம்ம ஒய்ஃப் வந்து ஷைனி கிறிஸ்டபல், கேரளா மாநிலத்திலேருந்து திருமணம் பண்ணேன். அவங்க வந்து ஹையர் செகண்டரி பிஜி பட்டதாரி, பிஜி ஆசிரியராக இருக்காங்க. கெமிஸ்ட்ரி அரசு பணியாளர் தான் இருக்காங்க.
இப்போதைக்கு இடுக்கி மாவட்டத்தில் கேரளாவில் இருக்காங்க. எப்போதும் எனக்கு நல்ல உறுதுணை. அவங்க ஒரு ஆசான் வந்து தலக்குளம் ராஜகோபால் ஆசானா, அவரை சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் வந்து என்னைய கூப்பிட்டு, வாத்தியாரை நீங்கள் படிக்க வேண்டியதாக படிங்க. அப்போ என் சின்ன 2வது பிறந்த குழந்தைகள் வந்து சின்ன குழந்தை, கை குழந்தையாக இருந்தபோது நான் வந்து திருப்பூர் மாவட்டத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். என்னால் அங்கே படிக்க செல்ல முடியாது. அந்த காலகட்டத்திலையும் என் மனைவி வந்து, இப்போ அந்த வயசானவங்கள்லாம் அவங்க காலம் போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் இதை படித்து வச்சுருங்க, அடுத்த தலைமுறைக்கு அப்போ தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த காலகட்டத்திலே நாம் லீவ் போட்டு அவர்கிட்ட படித்த காலங்களெல்லாம் உண்டு. திருப்பூரில் இருந்து லீவ் போட்டு வந்து வாரம் தங்கி எல்லாம் படித்த காலம். குடும்பத்தினரும் கலைக்கு கொடுக்குற அந்த ஆர்வம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால தான் எனக்கு இன்னைக்கும் இதை செம்மையாக செய்ய முடியுது. உங்களுடைய பிள்ளைகளும் நல்லா பண்ணுறாங்க. ஸ்டேட் லெவலில் 3 பேருமே பள்ளி கல்வித்துறையில் 3 பசங்க. மூத்தவர் வந்து 9வது வகுப்பு படிக்கிறாரு. அவர் பேர் வந்து ஜோயல் கிறிஸ்டன். அவரும் சிலம்ப தொடுப்புள்ளி முறையில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஸ்டேட் லெவலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 2வது வந்து இரட்டையர்கள் பிரெஸ்டன் ஜான், ஷெர்வின் ஜான். அவங்களும் வந்து இந்த கலையில் ஆர்வமாக இருக்காங்க. ஒரு 30-40 ஸ்டேஜ் வரைக்கும் மேடை இது விளையாடி இருக்காங்க. அவங்களும் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் ஸ்டேட் வரைக்கும் போயிருக்காங்க. நிறைவா ஒரு கேள்வி சார், இப்போ நீங்கள் வர்மக்கலையை பற்றி சொன்னப்போ குறிப்பிட்டீங்க, அது ஒரு மர்மமாகவே முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் மருத்துவத்தன்மையும் நிறைய இருக்குது அப்படின்னு. இன்றைக்கும் இந்த மருத்துவ பயன்பாட்டுக்காக பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்களா? கண்டிப்பாக. அதை வந்து சித்தா மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து அப்ளிகேஷன் முறையில் சொல்லிக் கொடுக்குறது ரேர். நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் எங்கள் ஆசான் வந்து ஒரு கோழியை பிடிச்சிட்டு வருவாங்க. கோழியினுடைய உறக்க கால வர்மம்னு அந்த இடத்துல இருக்குது. கோழியை அப்படியே மயக்கி போட்டு, இதுதான் உறக்க காலம், அந்த இடத்துல அடி வாங்கினா அவன் மயங்கி விழுந்துருவான். இந்த மயக்கத்தில் இருந்து கண்டிப்பாக எழுப்பலாம். அது அடங்கல் 13 இருக்கு. அடங்கல் முறையில் எல்லா மனிதருக்கு அடங்கல் பொருந்தும். கோழிகளுக்கு சின்ன முறையில் வர்மம் இருக்கும். மைக்கி போட்டு அந்த இதில் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த உறக்க கால வர்மத்தை வச்சு இன்னைக்கு அனஸ்தேசியா கொடுக்குறாங்க. முன்னால் வர்மத்தில் கை வைத்து அதற்குரிய தகுந்த மாதிரி வைத்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. மூளை வரைக்கும் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு உறக்கத்தில் இருந்து மீண்டும் அடங்கல் முறை 13 இருக்குது. அடங்கல்ல இருந்து அவங்கள மீட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே இன்றைய தலைமுறைக்கு தொடர்ந்து நீங்கள் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு வயது அவங்க குறிப்பிட்ட பாடம் முடிந்தவுடன் அவர்களுக்கு நான் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறேன். அவர்களும் மாணவிகள் வந்து சீனியராக அவங்க ஸ்டேட் லெவலில் 2 ரேஷ்மா வந்து அனிஷ்மா, அவங்க 2 பேரும் ஸ்டேட் லெவலில் 2 முறை சாம்பியன் ஆனாங்க. ரொம்ப சிறப்பாக எனக்கு என்னுடைய களரிக்கு சிலம்பத்துக்கும் எங்கள் வர்மக்கலைக்கு மிகவும் பேர் எடுத்து தந்தவங்க, முக்கியத்துவம் வந்தாங்க. அவங்க இந்த வர்மக்கலை படிக்க தொடங்கிட்டு இருக்காங்க. வர்மங்கள் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க காலேஜஸில் எல்லாம் போகும்போது சின்ன சின்ன காயங்கள், வர்ம புள்ளியை மயக்கம் போட்டு இருக்கிறவங்கள எழுப்பி எனக்கு சொல்கிறாங்க, சார் இந்த இடத்துல நான் நீங்கள் சொன்னது மாதிரி செய்தேன், அவள் எழுப்பி விட்டா, தலைவலி வந்தது, நான் அவளுக்கு அமுக்கி விட்டேன், அந்த இடத்துல சரியாயிடுச்சு. கண்டிப்பாக வேறு மாவட்டத்தில் இருக்குது. மதுரையில் ஒரு சில ஆசன்கள் இருக்காங்க, நல்ல திறமையான ஆசன்கள், நோக்கு வர்மத்தில் ஃபேமஸான இருக்காங்க. வெளி உலகத்தில் பெரிய அளவு புகழ் பெற்றவங்களும் இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு தெரியாமல் நாமளாக வச்சுக்குவோம், குழந்தைகளை சொல்லி கொடுத்துக்குவோம், அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அநேக பேர் இருக்காங்க. கலை என்பதே சமூகத்துக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த மானுட சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை அடுத்தடுத்த தலைமுறைகள்கிட்ட கொண்டு போறீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் மென்மேலும் வெற்றி பெற நாங்களே எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா.